ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாரதிதாசன் பற்றிய குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 போன்ற எல்லா எக்ஸாமுக்கும் உதவும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இவரையே படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாரதியார் மாரி தான் இவரும் தமிழ் தொண்டு நிறையா பண்ணி புரிஞ்சிருக்காரு. தமிழ் வளர்ச்சிக்காகவும் நிறையா பாடுபட்டிருக்காரு. அதனால தான் இவரை இரண்டாவதாக பார்க்க போகிறோம். முதல்ல அவருடைய வாழ்க்கை குறிப்பு. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுப்புரத்தினம். பெற்றோர் கனகசமி லக்குமி அம்மாள். ஊர் புதுச்சேரி. இது மட்டும் இல்லாமல் இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா 29/4/1891, அதாவது ஏப்ரல் 29, 1891 பிறந்து அதே ஏப்ரல் 21 இறந்திருக்காரு 1964. அடுத்ததா இவருடைய சிறப்பு பெயர் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா புரட்சி கவிஞர். இது அறிஞர் அண்ணா கொடுத்தது. இவருடைய சிறப்பு பெயர் பாவேந்தர் பாரதிதாசன், புதுவை குயில், பகுத்தறிவு கவிஞர், தமிழ்நாட்டு ரசூல் கம்சதேவ், இயற்கை கவிஞர். இவ்வாறெல்லாம் அழைக்கப்படுறவர் இந்த பாரதிதாசன் இவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறார். அடுத்ததா இவருடைய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இசையமுது, பாண்டியன் பரிசு, எதிர்பாராத முத்தம், சேரத்தாண்டவம், அழகின் சிரிப்பு, புரட்சிக்கவி, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, குறிஞ்சித்திட்டு, கண்ணகி புரட்சி காப்பியம், மணிமேகலை வெண்பா, காதல் நினைவுகள், கலைக்கூத்தின் காதல், தமிழச்சியின் கத்தி, இளைஞர் இலக்கியம், சுப்பிரமணியர் துதியமுது, சுதந்திரம். இதெல்லாம் இவர் இயற்றின நூல்கள். மொத்தம் எத்தனை நூல் அப்படின்னு பார்த்தோம்னா 17 நூல்கள். 17 நூல்கள் இவர் இயற்றிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இவர் உரைநடை நூல்கள் 2 எழுதியிருக்காரு. அது என்னென்னு பார்த்தோம்னா திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு. சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் அப்படிங்கிற ஒரு உரைநடை நூலையும் எழுதியிருக்காரு. இவருடைய நாடகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சௌமியன், நல்ல தீர்ப்பு, பிசிராந்தியர் அப்படிங்கிறது ஒரு நாடக நூல் தான். இதற்காக தான் இவருக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றிருப்பாரு. சக்தி முற்ற புலவர், இரணியன் அல்லது இணையற்ற வீரன், படித்த பெண்கள், இன்பக்கடல், அமைதி ஆகிய நாடகங்களை இவர் எழுதியிருக்காரு. இவர் எழுதிய இதழ் என்னன்னு பார்த்தோம்னா குயில், நல்ல தீர்ப்பு, அமைதி, முல்லை. இதுதான் முதல்ல தொடங்கிய இதழ். பாரதிதாசன் முதலில் தொடங்கிய இதழ் தான் முல்லை. இவர் தான் இதை முதல்ல தொடங்கியிருக்காரு. மற்றதெல்லாம் அடுத்தது. பொதுவான குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் 16 வயதில் புதுவை அரசின் கல்லூரியில் பேராசிரியராக பணியில் சேர்ந்திருக்காரு. பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் என்று பெயரை மாற்றியிருக்காரு. அகவல், எண்சீர் விருத்தம், அறுசீர் விருத்தம் ஆகியவை இவருடைய பாடல்களில் மிகுதியாக பயன்படுத்தியுள்ளார். பாரதியின் வேண்டுகோளுக்கு இணங்க இவர் பாடிய எங்கு காணினும் சக்தியடா என்ற பாடலை கேட்ட அவர் அக்கவிதை தாமே ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதை மண்டலத்தை சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது என சுதேசிமித்திரனுக்கு எழுதி அமைச்சது இவர் தான். பாரதியின் வேண்டுகோளுக்கு இணங்க இவர் பாடிய எங்கு காணினும் சக்தியடா என்ற பாடலை கேட்ட அவர் அக்கவிதையை தாமே சுப்பிரமணிய பாரதியின் கவிதை மண்டலத்தின் சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது என சுதேசிமித்திரன் இதழுக்கு இவர் அனுப்பியிருக்காரு. தொடக்க காலத்தில் இவர் எங்கே கல்வி கற்றிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா திருப்புலி சாமியாரிடம் தொடக்க காலத்தில் கல்வி கற்றிருக்காரு. இது வெரி இம்பார்ட்டன்ட். இவர் தமிழ் பயின்றது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா புலவர் பு.ஆ. பெரியசாமியிடம் தமிழ் பயின்றது புலவர் பு.ஆ. பெரியசாமியிடம். இவரின் கல்வித்திறன் கண்டு நாவலர் சோமசுந்தர பாரதியார் தலைமையில் அறிஞர் அண்ணா அவர்கள் இவருக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தையும் 25,000 ரூபாய் நன்கொடையும் அளித்தார். வாராவின் அழைப்பின் பேரில் ராமானுஜர் என்னும் பட்டத்திற்கு திரைப்பட பாடல் இவர் எழுதியிருக்காரு. அடுத்ததா இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதுமை பித்தன் இவரை அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞன்
அப்படின்னு புதுமைப்பித்தன் இவரை வந்து சிறப்பு செஞ்சிருக்காரு. கூப்பா ராஜகோபாலன் இவரை எப்படி பாராட்டியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி அப்படின்னு கூப்பா ராஜகோபாலன் வந்து இவரை வந்து பாராட்டியிருக்காரு. சிதம்பர செட்டியார் அப்படிங்கிறவர், அவர் தம் பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகி விடுவான். பாரதிதாசனின் பாடலை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகி விடுவான் அப்படின்னு சொன்னது சிதம்பர செட்டியார். வி.ஆர்.எம். செட்டியார் வந்து புரட்சி கவி பாரதிதாசன் புதிய கவிதையை சிருஷ்டி செய்கிறார், புதிய வளைவும் நெளிவும் மெருகும் இயற்கையாகவே செய்கிறார், தமிழ் மொழியில் நேரம் வேண்டுமானாலும் சலிப்பின்றி கேட்டு இன்புறலாம். இங்க வந்து தமிழ் மொழியில் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் சலிப்பின்றி கேட்டு இன்புறலாம், இது உண்மை, மறக்க முடியாத உண்மை. இந்த லைன் வந்து மாற்றி இருக்கு. அதாவது வி.ஆர்.எம். செட்டியார் வந்து புரட்சி கவி பாரதிதாசன் புதிய கவிதை சிருஷ்டி செய்கிறார், புதிய வளைவும் நெளிவும் மெருகும் ஏற்றுகிறார். அவர் இசை வெறியில் கவிதை கனலுடன் பாடும்போது நாம் எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் சலிப்பின்றி கேட்டு இன்புறலாம், இது உண்மை, மறக்க முடியாத உண்மை அப்படின்னு சிதம்பர செட்டியார் வந்து பாரதிதாசனை பாராட்டியிருக்காரு. திருவிக வந்து எப்படி பாராட்டியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, குயிலின் பாடலும் மயிலின் ஆடலும் வண்டியின் யாழும் அறிவின் முழவும் இனிக்கும், பாரதிதாசனின் பாட்டும் இனிக்கும் அப்படின்னு சொல்லி திருவிக வந்து இவரை வந்து பாராட்டியிருக்காரு. சுரதா வந்து தடையேதும் இல்லை இவர் நடையில், வாழை தண்டுக்கோ தடிக்கின்ற கணுக்கால் உண்டு அப்படின்னு சொல்லி சுரதா வந்து இவருடைய உரைநடைய புகழ்ந்திருக்காரு. 1990ஆம் ஆண்டு தமிழக அரசு இவரின் நூல்களை எல்லாம் நாட்டுடைமையாக்கியது. இவருடைய நூல்களை எல்லாம் நாட்டுடைமையாக்கியது 1990. இவருடைய மேற்கோள்களை பார்க்கலாம். நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுவதும் காட்டிவிட்டால் காதார் கொள்ளையிலே இவ்வுலகம் சாகுமோ, எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நகர்கிறது இந்த வையம், கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடர்க்கு தூக்குமரம் அங்கே உண்டாம், தமிழுக்கு அமுதென்று பேர் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர், தமிழை பழித்தவனை தாய்த்தெடுத்தாலும் விடாதே, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். இப்படிலாம் இவருடைய மேற்கோள்கள் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இவர் இன்னும் சில ஃபேக்ட்ஸ் இவரை பற்றி இருக்கு, அதை பார்த்துருவோம். 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து சிறைக்கு சென்றிருக்காரு. பாரதிதாசன் வலியுறுத்திய கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு ஆகியவை இவர் வந்து வலியுறுத்திய கருத்துக்கள். பாரதிதாசன் உரை எழுதிய நூல் நம்ம முன்னையே பார்த்தோம், திருக்குறளும் சங்கீத பர்வதத்தின் சாரல் அப்படிங்கிறதும். பாரதிதாசன் நடத்திய இதழ் வந்து குயில். இது மட்டும் இல்லாமல் அவர் நடத்திய முதல் இதழ் என்னன்னு பார்த்தோம், முல்லை. அவர் தொடங்கிய முதல் இதழ் முல்லை. இது வேற பார்த்துருக்கோம். புக்கில் இருக்கிற ஃபேக்ட்ஸ் படி பாரதிதாசன் வந்து தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து நிலவு, மனம் ஆகியவை பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று பாடியவரும் இந்த பாரதிதாசன் தான். உலக உண்ண உன் உடுத்த உடுப்பாய் அப்படின்னு பாடியவரும் பாரதிதாசன் தான். பெண்களுக்கு நிகராக ஒரு பறவையை கூறியிருப்பார். அந்த பறவை பேர் மயில். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் வந்து மயிலை வச்சு கூறியிருப்பார். பாரதியாரோட கருத்துப்படியே இவரும் ஒன்று பாடியிருப்பார். பெண்ணில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது.
பெண்ணில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிபடாது அப்படின்னும் இவர் பாடியிருப்பார். யாருன்னா பாரதிதாசன். இன்னொன்று இருக்கு, மொத்தம் 3 ஞாபகம் வச்சுங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படிங்கிறது பாரதியார் பாடினது. மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்னு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பாடியிருப்பார். பெண்ணில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது அப்படின்னு பாவேந்தர் பாரதிதாசன் பாடியிருப்பார். இது மட்டும் இல்லாமல் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன மக்களாட்சியின் அடிப்படை கூறுகள் அப்படின்னு கூறியவர் பாரதிதாசன். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன மக்களாட்சியின் அடிப்படை கூறுகள் அப்படின்னு கூறியவரும் பாரதிதாசன் தான். இது மட்டும் இல்லாமல் பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொன்பே என்று முழங்கியவரும் பாரதிதாசன் தான். இன்னொரு தடவை பாருங்க, பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே அப்படின்னு பாடியவரும் பாரதிதாசன் தான். பாரதிதாசனோட பாடல் தான் புதுவை அரசோட தமிழ் தாய் வாழ்த்தா இருக்கு. வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்ற பாடல். இதோட பாரதிதாசனோட ஃபுல் டீட்டெயிலையும் பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.